ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ரவுண்ட். ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா கோல்டன் பால் விக்ரமுக்கும் விஜய் பார்வதிக்கும் கிடச்சிது. ஸோ அதெல்லாம் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா கோல்டன் பால் வந்து விஜய் பார்வதி கிடச்சிது, விக்ரம் கிடச்சிது. பிளாக் கலர் பால் வந்து சுபிக்ஷா கையில் இருந்தது. பஸர் அடித்தாங்க, சுபிக்ஷா காலி. அரோரா வந்து 0 பால் இருந்தாங்க. ஆனால் பிளாக் பால் இருந்தவங்க தான் வெளியே போகணும். இப்போது 50% எடுத்துக்கலாம்னு சொல்லும்போது விஜய் பார்வதி வந்து கமருதீனை வந்து இது பண்ணாங்க. அவர்கிட்ட வந்து 16 பால் எடுத்தாங்க. மீதி இருக்கிற 16 பால் வந்து விக்ரம் வந்து 8 பால் எடுத்தார். மீதி அவங்களுக்கு 8 பால் தான் போட்டாங்க. இப்போ ரெண்டாவது ரவுண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் பாலில் தான் ஒரு பெரிய பிரச்சனை வருது. ஆனால் கமருதீன் இவ்வளோ அதாவது ரொம்ப கொடூரமாக வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம அவர் பேர் என்னது சபரி பண்ணார் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வந்துட்டு இங்கே ஒரு ஆக்ரோஷமான ஒரு தாக்குதலை வந்துட்டு விஜய் பார்வதி கிட்ட பண்ணுறாரு. ரொம்ப தவறு. அவர் அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக அங்கே இருக்கவங்க எல்லாமே கற்றுனாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த ப்ரொமோவில் வந்த விஷயங்கள்லாம் வரும் போல இருக்குது. பார்க்குறதுக்கு பயமாக இருந்துச்சு. ஏன்னா என்னென்னா இந்த கோல்டன் பால் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆக்சுவலாக நம்ம பார்க்கும்போது கமருதிக்கிட்ட இருக்குது. இவங்க போயிட்டு கமருதிக்கிலேருந்து எடுத்துகிட்டு வராங்க அந்த பாலை, கோல்டன் பாலை. அப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, போயிட்டு அவங்க கிட்ட வந்து பிடிங்கிட்டு வர்றாரு. அப்புறம் திரும்ப விஜய் பார்வதி என்ன பண்ணுறாங்க, அவர்கிட்ட போய் அதை எடுக்க போகிறாங்க. ஆக்சுவலாக பேஸ்கெட்டில் தான் இருக்கணும், பேஸ்கெட்டை நவுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இவர் என்ன பண்ணால் அந்த பாலை எடுத்து பாக்கெட்டில் விட்டுருக்காரு. அது பெரிய ரூல் பிரேக்கு. அப்புறமா அவங்க வந்து பிடுங்க போகிறாங்க. பிடுங்க போகும்போது என்ன பண்ணுறாரு, கழுத்தில் இப்படி வச்சு ஒரு தள்ளினார். தம்மானு வந்து அங்கே கழுத்துலேயே அடி போல இருக்குது. அதை வந்து நம்ம சாண்ட்ரா கிட்ட சொல்லும்போது தெரியுது, செம்ம அடி விழுந்தாங்க, தம்முன்னு விழுந்தாங்க. பாவமாகிடுச்சு. எல்லோரும் அங்கே வந்து சபரி தான் கவரல் கொடுத்தாரு. என்னடா பண்ணுறா, ஒழுங்காக விளாட்றா அப்படின்ட்டு. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து பேஸ்கெட்டில் வைக்க சொல்லி பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பேஸ்கெட் வச்சோடனே பேஸ்கெட் தள்ளுறாங்க. பேஸ்கெட்லேருந்து டப்புன்னு வந்துட்டு பாலை எடுத்துகிட்டு ஓடுறாங்க. இவர் தடுத்து பார்த்தாரு, அதுக்குள்ளே எடுத்து ஓடிட்டாங்க. திரும்ப என்ன பண்ணுறாரு, கமருதீன் திரும்ப அவங்ககிட்டே போகிறார். போயிட்டு அந்த பேஸ்கெட்லேருந்து பிடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அங்கே ஒரு கிளாஸ் நடக்குது. உடனே அவங்க கையிலே வச்சிட்ருக்காங்க. பஸர் அடிச்சிடுறாங்க. அவங்க கையில் இப்போ கோல்டன் பால் இருக்குது. ஆனால் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இப்போ எனக்கு பதற்றமாகிடுச்சு. அப்போ வந்து யார் பாலை கம்மி பண்ணலாம் 50%க்கு அப்படின்ற மாதிரி பிளான் போடுறாங்க. விக்ரம் கையிலையும் வந்துட்டு ஒரு கோல்டன் பால் இருக்குது. அது வந்து அரோரா கிட்ட பிடிச்சார். இதை வந்து சுபிக்ஷா கிட்ட தான் போய் கேட்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு ஐசைட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால சுபிக்ஷா கிட்ட போய் கேட்குறாங்க. ஆனால் ரொம்ப பெரிய தவறு. திரும்ப கமருதீன் அதை பண்ணிகிட்டே இருக்கார். இது கண்டிப்பாக வந்து வீக்கெண்ட் எபிசோடில் வந்துட்டு விஜய் சேதுபதி வச்சு செய்ய போகிறான்றதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா கேம் இங்கே வந்து சொல்லிட்டாங்க, பாலை வந்து யார் வேணும் எடுக்கலாம், எல்லாருமே எடுக்கிறாங்க. ஆனால் கமருதீன் வந்துட்டு அதை தடுக்கிறதுக்கு பதில் என்ன பண்ண, எடுத்து பாக்கெட்டுக்குள்ள வச்சதே பெரிய தப்பு. அப்புறம் பிக் பாஸ் சொன்னதுக்கப்புறம் வச்சார். அதுக்கப்புறமா அவங்ககிட்ட வந்து பிடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. கழுத்தில் சம்மடி மோசமாக இருந்துச்சு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.